பென்ஸ் மூவியோட வேற லெவலான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த படத்தில் புதுசாக ஒரு ஆக்டரும் பெரிய ஆக்டரும் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது பாக்கியராஜ் கண்ணன் தான். ஸோ ஆனால் இந்த படம் வந்துட்டு எல்சியூவில் வருது. இந்த ஸ்டோரியும் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களது தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸோ அவர் தான் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறாரு. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ஷெட்யூலில் கூட அவர் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டார் ஷூட்டிங்கில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கார். இப்போ ரவி மோகன் இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னா இவர் கைதி 2லையும் வருவார், விக்ரம் 3லையும் வருவார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் இவருக்கு இருக்க போதாம். ஸோ இதில் வில்லன் ரோல் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியல. ஏன்னா வில்லன் ரோலாக பார்த்தீங்கன்னா நிவின் பாலி இருக்கார், அதுக்கப்புறம் மேடி சொல்லியிருக்காங்க. பட் அவர் ஒன்றும் ரிவீல் பண்ணலை. ஸோ இப்போ ரவி மோகன் இருக்கார். ஸோ என்ன மாதிரியான கேரக்டர் இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவரும் எல்சியூக்குள்ளே வந்தால் அந்த கேரக்டரோடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுவோம் இந்த படத்தினுடைய அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் சாய் பயாங்கர் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அவருடைய சாங்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்சியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ரவி மோகன் உள்ள ஜாயின் பண்ணதை பற்றி? ஸோ எல்சியூவில் உங்களுக்கு மோஸ்ட் பிடிச்ச கேரக்டர் எந்த கேரக்டர் அப்படின்ற நேமையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.